அது சில பேர்த்துக்கு நம்மளோட பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க சார். நம்மளை அறியாமல் கொண்டு போய் அந்த கோயிலுக்கு அதனால் அவங்களுக்கு நடந்துடும். பட் எல்லாத்துக்குமே போகிற எல்லாத்துக்குமே அது வந்து புண்ணியம் சார். கோயிலுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு ஏன் போகிறீங்கன்னு கேட்க ஒரு 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 விஷயம் ஒரு பிரச்சனை நோக்கி போகிறோம்ல, அதுக்கு அங்கே போனால் எத்தனை பேர்த்துக்கு நடக்கும்? நம்ம என்னை சுற்றி சொல்கிறவங்களே நிறைய பேர் இல்லைங்க நாங்கள் அவ்வளோ தூரம் போனோங்க எதுவும் நடக்கலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃபேமிலி நீங்கள் இந்த பிரச்சனைக்காக நான் இந்த கோயில் போனேங்க, பட் எனக்கு அது ரியாலிட்டியே பண்ணவே இல்லை. ஏன் சார்? நம்ம இப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ல் போய் செவ்வாய் இருக்கும், புதன் இருக்கும், சூரியன் இருக்கும், இத்தனையும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்த மாதிரி ஒரு தெய்வம் வரும். அங்கே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். என் நண்பனுக்காக இல்லை எனக்கு தெரிஞ்ச மக்களுக்காக நான் குரல் கொடுத்தேன்னு நீங்கள் ஷார்ட் டெம்பர் சார். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. என்கேவி முறை ஜோதிடர் ஜெயகாந்தன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சார், இப்போ நீங்கள் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் இந்த இது கோயிலுக்கு போங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட இந்த பிரச்சனைக்காக தான் அதிக பேர் வராங்க, இவங்களுக்கு நான் இந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன், அதாவது பொதுவாக அப்படின்னு நீங்கள் எது சொல்லுவீங்க? இந்த பிரச்சனை தான் சார் அதிகமாக வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சார்? மேஜராக வந்து ஒரு ஒரு 5, 6 கிட்டத்தட்ட ஒரு 8 விஷயம் தான் சார் இருக்குது. மேஜர் மெயினாக ஹெல்த்து, குழந்தை, கல்யாணம் கல்யாணம் ஃபேமிலி இஷ்யூ, வீடு வாங்கலாமா வேணாமா, தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அந்த தொழில்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணலாமா வேணாமா, இந்த பாகப்பிரிவினை, சொத்து தகராறு, அண்ணன் தம்பி அந்த ஃபேமிலி இஷ்யூ, சொத்து லேண்டு பற்றினா வராங்க. இதுதான் மேஜர். இதை தாண்டி வர்றது ரொம்ப கம்மி தான். இப்போ என்ன சார், இப்போ 12th முடிச்சிருப்பாங்க, என்ன படிக்கலாம், அவங்களோட ஸ்டடீஸ் சில பேர் வராங்க. பட் மேஜராக வர்றது வந்து ஹெல்த்து, பணம் சார்ந்த விஷயம், பிஸ்னஸ்ஸு, வேலை கிடைக்காம இருக்காங்க, அதாவது தொழில், இந்த வேலை இதெல்லாம், அண்டு கல்யாணம், இந்த குழந்தை. மேஜர் இதுக்கு தான் சார் வருவாங்க. சரி, இப்போ நான் மேஜரான 3 முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இவங்களுக்கு என்ன மாதிரி இது சொல்லலாம் அப்படின்றது எது கூட இது பண்ணிக்கலாம். சில பேருக்கு கல்யாணமே ரொம்ப வருஷமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழி ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்க இந்த கோயில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஆக்சுவலாக தான் இப்போது இந்த ஐயா கிரியேட் பண்ணிடுறல சார், இதில் காமனான விஷயம் எதுவுமே இல்லை. காமனான இந்த கோயில் போங்க குழந்தை இதாகிடும் அப்படின்னு இல்லை. சில பேருக்கு நல்ல டைமாக இருக்கும் சார். அது இந்த இந்த வசந்தன் ஐயாவோட சிஸ்டம் படிக்காதவங்க இன் ஜென்ரல் ஜோதிடராக இருப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் வரீங்க, ஒரு குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு வரீங்க, எனக்கு என்கேவியில் எதுவுமே தெரியாது, நான் பாரம்பரியமாக இல்லை அவங்கவுங்க சிஸ்டத்தை ட்ரெடிஷனாக பார்க்குறோம். அப்போ பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, இல்லை திருத்தணி போயிட்டு வாங்க, குழந்தை கண்டிப்பாக ஆகிடும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறீங்க. இது அவங்க நல்ல நேரமாக இருக்கும், உங்களோட நல்ல நேரமாக இருக்கும். அவங்க அந்த ஆஸ்ட்ராலஜர் வாயில் வருதுல்ல சார், அந்த கிரகம் உங்களோட ஜாதகத்துலேயும் உங்கள் மிஸ்ஸஸோட ஜாதகத்துலேயும் முகூர்த்த லக்னம்னு சொன்னால சார், இது 3த்துலேயுமே இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் கிரகம் தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதான் நாங்கள் அறியாமல் சொல்லிடுறோம். சரியா? அது அங்கே போகணுன்னு வேலை செஞ்சிருது. எல்லாத்துக்கும் ஆகாது. ஓ, அதுதான் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ஆகாது. இப்போ உங்களுக்கு தெரியும் சார், இப்போது இந்த என்கேவி முறை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் ஜென்ரலாக எங்கே சார் போவோம்? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைனா நம்ம திருச்செந்தூர் போவோம், திருவண்ணாமலை போவோம். ஆமாங்க. இந்த பெரிய பெரிய பழனி, கோயில், திருப்பதி கோயில், முக்கியமான பெரிய பெரிய கோயில், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி கோயிலுக்கு மெயினான கோயிலுக்காக நம்ம போவோம். அது எத்தனை பேர்த்துக்கு அப்படி நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை, பெரும்பாலும் கம்மி தான். கம்மி. ஆமாம். அது சில பேர்த்துக்கு நம்மளோட பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க சார். நம்மளை அறியாமல் கொண்டு போய் அந்த கோயிலுக்கு போகிறோம், அதனால் அவங்களுக்கு நடந்துடும்.
பட் எல்லாத்துக்குமே போகிற எல்லாத்துக்குமே அது வந்து புண்ணிய சேரும் சார். கோயிலுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு தான் ஏன் போகிறீங்கன்னு கேட்கல. ஒரு 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 விஷயம் ஒரு பிரச்சனை நோக்கி போகிறோம்ல, அதுக்கு அங்கே போனால் எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கு? கரெக்ட். நிறைய நம்ம என்ன சுற்றி சொல்கிறவங்களே நிறைய பேர் இல்லைங்க நாங்கள் அவ்வளோ தூரம் போனோங்க, எதுவும் நடக்கலைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃபேமிலி நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரச்சனைக்காக நான் இந்த கோயில் போனேங்க, பட் எனக்கு அது ரியாக்டே பண்ணவே இல்லை. ஏன் சார்? உங்களுக்கு உண்டான காம்பினேஷன் அப்போ இல்லை. இந்த கிரகத்தை அப்போ டச் பண்ணாதான் அந்த கோயில். இப்போ திருத்தணி போகிறோம் சார். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கு. உங்களுக்கு சனியும் செவ்வாயும் இப்போ வந்து கோச்சாரத்தில் இப்போ உங்கள் சும்மா கன்னி லக்னம் சொல்கிறீங்களா சார், மீனத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியோ நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியோ இங்கே போனால் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும், வேலை செஞ்சிடும். பட் அது இல்லாமல் அந்த சுப்பிரமணிய சுவாமி கிட்ட போனோம்னா அவர் பிளஸ் பண்ணுவார். தெய்வம் எப்படி பிளஸ் பண்ணாமல் இருக்கும்? கண்டிப்பாக போனால் பிளஸ்ஸிங் போனோம், அதெல்லாம் எப்படி. பட் நீங்கள் போன காரியமாக நடக்குதா அப்படின்னா அது நடக்காது. அந்த அந்த சனி இருக்குல்ல சார், செவ்வாவை டச்சே பண்ணியிருக்காது. அது போய் உங்களுக்கு சுக்கிரனையோ சந்திரனையோ வேற மீ ராகுவையோ டச் பண்ணால் இந்த சுப்பிரமணிய சுவாமி பெருசாக ரியாக்ட் பண்ணார். அதை நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். அதனால் சார் காமன்ங்கிறது உண்மையாலுமே பெருசாக இல்லை. ஸோ அதனால் இந்த லக்னக்காரங்களுக்கு தான் சொல்கிறதா சரி. லக்னக்காரங்க இப்போ நம்ம பேசினதே சார் லக்னக்காரங்களுக்கே ஒரு காமன் தான். இதில் கிரகம் அங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு எப்படின்னா சார், மீனத்தில் சில பேர்த்துக்கு 4 கிரகம் இருக்கும். எத்தனை பாவம் தெரியுமாங்க ஆஃப் ஆகும்? நம்ம இப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ல் போய் செவ்வாய் இருக்கும், புதன் இருக்கும், சூரியன் இருக்கும், இத்தனையும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்த மாதிரி ஒரு தெய்வம் வரும். அங்கே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். இப்போ நம்ம பேசுறது வெறும் காமன். அதனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் சார் தீர்மானிக்கும். இந்த கோயில் இங்கே போய் இதை பண்ணுங்க அப்படின்னு. அங்கே போய் என்ன சார் பண்ண சொல்லுவோம்? அர்ச்சனை பண்ணுங்க, விளக்கு போடுங்க, இந்த அதுக்கு அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் இருக்கு, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்வீட் கொடுங்க, இல்லை இந்த ஸ்வீட் கொடுங்க, இவ்வளோ தான் சொல்லப்படும். இதை நீங்கள் வீக்லி போயிட்டீங்கனாலே அது பாட்டு கிளியர் பண்ணும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ஒரு ஜோதிடராக சொல்லுங்கள், இந்த விஷயம் ரொம்ப காமெடியாக இருக்குது, ஏன்ப்பா இதை பண்ணுறீங்க, ஜோதிடன்னு இது சொல்லாதீங்கப்பா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம், என்னை வச்சு விளாண்டுருவாங்க சார் சொல்லலாம். ஏன்னா சார் நான் சொல்ல எங்கள் பெரியப்பா தான் முதல் குரு எனக்கு. ஓகே. எனக்கு வந்து ஜோசியம் வந்து அவர் மண்டேல தட்டி 2009லேயே பேசிக்ஸ் ஃபுல்லாக அவர் கற்றுக் கொடுத்தார் எனக்கு. இந்த முறையில் இப்போ நான் நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் 2024லேருந்து என்கேவி முறையில். இப்போ இதில் நிறைய முரண்பாடு எனக்கு பர்சனலாகவே இருக்குது. அதெல்லாம் வெளியே சொன்னோம்னா என்னை வச்சு விளாண்டுருவாங்க சார். ஏதோ 1-2 சொன்னீங்கன்னா? இல்லை சார், நான் ராசிக்கே சொல்லுவேன் சார். ராசிக்கே பெருசாக ரியாக்ட் இல்லை சார். அது என்னென்னா குணங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். அது சார் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, குட் டே பிஸ்கட் சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னா சார். அது சார் அது தெரியல சார். அவர் எந்த விஷயம் அது பார்த்தாருன்னு தெரியல சார். இல்லை, நான் அவர் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக இந்த மாதிரி ஏன்னா ஒன்று ராசி வச்சு சொல்லலாம், இல்லை லக்னம் வச்சு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு குட் டே பிஸ்கெட்டில் சாப்பிட்றனால, அது ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றனால எப்படி மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? எல்லாத்துக்கும் மாதிரி அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு அது பார்க்கும்போதும் வந்தது. பட் அவர் ஒரு விதமான ஜோதிடம் பார்த்துருப்பார்ல சார், அதில் கூட அவரோட விஷயத்த கூட சொல்லியிருக்கலாம். அதனால் எனக்கு பெருசாக இந்த ராசி வச்சு சொல்கிறது தான் சார் பெரிய முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. நான் அதே மாதிரி நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறதும் என்ன சார், உங்கள் குணத்தை பற்றி சொல்கிறதுக்கு எப்படி சார் எனக்கு தெரியல. ஓகே. உங்கள் குணம் இப்படி தான் அப்படின்னு ஏன்னா சார் எனக்கு சில பேர் குணம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குணத்தெல்லாம் இல்லவே இல்லை. நமக்கே தெரியும் அப்படி சார். நம்ம இப்போ ஒரு ஜோதிடரை போய் திட்டவும் போகிறதில்ல, அசிங்கப்படுத்தவும் போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட நேச்சர் ஒன்று இருக்குல்ல. சில பேர்லாம் வந்து ஒரு
63 வயசுக்காரர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரோட 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். கரெக்ட். சண்டை போடுறாரு. இத்தனைக்கும் என்னை முத தடவை பார்க்குறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு எங்களை மாதிரி ஆள் நாங்கள் என்ன செய்வோம்? 63 வயசு ஆளுக்கே பக்குவம் இல்லை. புதுசாக பார்க்குறோம். நாங்கள் இந்த சிஸ்டத்தில் சொல்லி அவர் இன்னும் எந்த கோயிலுக்கும் போவே இல்லை. அங்கே உட்காந்துட்டு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சார் பக்குவம்? அப்போ எத்தனை பேர் வாயில் விழுந்துருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்ட். நீங்கள் போய் அப்போ சொல்யூஷனுக்கு நீங்கள் போகவே இல்லை. நீங்கள் போய் சண்டை போடுறதுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா சார் இது இந்த சயின்ஸு இந்த இதுலேயே வேண்டாம். அது ப்ரூவ் பண்ணுறேன்னா இது ப்ரூவ் பண்ணுங்க. இந்த விஷயம் இது நம்ம காலங்காலமாக நம்புகிற விஷயம். நம்புகிற விஷயத்தை நம்ம கரெக்டாக எடுத்து சொன்னாலே அது போதும். கரெக்ட். அதான் சார் இப்போ நீங்கள் இல்லை நானும் வச்சுக்கோங்க. நான் எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்துகிறேன் சார். எங்கள் அம்மாவை நான் அடிக்கிறேன், எங்கள் அம்மாவை அசிங்கமாக பேசுகிறேன். நான் ஒரு ஜோதிடரை பார்க்குறேன் சார். அவங்க எனக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். அது எப்படி சார் நடக்கும்? எனக்கு புரியவே இல்லை. உன் பெத்த அம்மா அப்பாவே நீ சரியாக பார்த்துக்கல. உன் பிரச்சனைக்கு எப்படி தெய்வம் உங்களுக்கு வழி கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அப்போது இவங்க இங்கே வந்து உட்காந்துட்டு எங்ககிட்ட சண்டை போட்டால் என்ன சார் பண்ணுறது? கரெக்ட் சார். பெத்த அப்பா அம்மா தானே சார் தெய்வம். தெய்வம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் தான் நமக்கு தெய்வம். கண்டிப்பாக. நம்ம அவங்களே நம்மளால் சரியாக பார்த்துக்க முடியலையே. அப்போ நம்ம போய் ஒரு ஜோதிடக்காரர் இந்த பரிகாரம் சொல்லி சார் அது ஜாதகம் பார்ப்போம். இப்போ நான் குணம் சொல்கிறேன்னு சார். இப்போ உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அழுக்கு இருக்குல்ல சார்? எவ்ரிபடி இருக்கு சார். பேட் சைட். எஸ், என்கிட்ட ஒரு அழுக்கு இருக்கு இல்லை? எவ்ரி கேன் ஹேவ் டூ சைட்ஸ் மாதிரி. கரெக்ட் சார். நான் அவதாரமா என்ன இல்லை. இப்போ என் ஜாதகத்துலேயும் சில இந்த குணாதிசயங்கள்லாம் சொல்கிறாங்க சார். அதெல்லாம் ஒத்தே போல. அவங்க வந்து சொல்லுவாங்க நான் நட்சத்திரம் சொல்ல, எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சொல்கிறேன். நீங்கள் பயங்கரமான கடும் கோபக்காரரு கிடையவே கிடையாது. கடும் கோபக்காரன் சார் ஷார்ட் டெம்பர்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டெம்பர்னு நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க வேறு எழுந்து போயிடு, இது ஷார்ட் டெம்பர். தேவை உள்ளதுக்கு கோவப்படுறவங்களை வந்து நீங்கள் எப்படி ஷார்ட் டெம்பர் சொல்லுவீங்க? கண்டிப்பாக. எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு கோவம் வரும். உரிமைக்காக கோவம் கொடுத்தா நான் எப்படி சார்? இப்போ என் நண்பனுக்காக இல்லை எனக்கு தெரிஞ்ச மக்களுக்காக நான் குரல் கொடுத்தேன்னு வைங்க, ஷார்ட் டெம்பரா சார் நான்? இல்லை. இது எந்த வகையில் நீங்கள் இதை வச்சு நீங்கள் கோவக்காரன்னு சொல்லுவீங்க? முடியாது. ஷார்ட் டெம்பரே கிடையாது. நான் என் மக்களுக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்காக, என்னோட சக மக்களுக்காக, நண்பனுக்காக நான் வந்து கேள்வி கேட்குறேன். பார்த்தீங்களா இந்த நட்சத்திரம் இதான் கோவம் பாருங்க. ரைட்ஸு கேட்குறோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்காக குணத்தை எப்படி சொல்லுவீங்க? கரெக்ட். இதில் நான் முரண்படுறேன். ஓகே சார். இதைப்படி பெர்ஃபெக்டாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, நான் பார்க்குறேன். இந்த குணாதிசயம் நட்சத்திரத்தை வச்சு குணாதிசயம் சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி சார் இந்த குணாதிசயம்னு உங்களை நான் சொல்கிறேன். என்கிட்ட இந்த அழுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு சங்கடமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கு மட்டும் சொன்னீங்கன்னா சங்கடமாக தான் இருக்கும். அதை எதுக்கு நம்ம சொல்லணுமே? உங்கள் குணத்தை சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? இவர் ரஞ்சித் குமார் வந்து இவர் இப்படி தான், இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார், இந்த மாதிரி மென்டாலிட்டி தான். ஒரு மாதிரி வைடு திங்கிங்கே இல்லை, ரொம்ப சுருக்கமான அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும் சார். கஷ்டமாக தானே சார் இருக்கும். கண்டிப்பாக. அதை நான் சொல்லி என்ன சார், எனக்கு என்ன சார் ஆகுது? அப்போ என்ன, நான் எதுக்கு நான் வரேன்? உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு மைண்டில் ஓடும்ல, ஐயோ கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு வரும்ல சார். ஆமாம் ஆமாம். நம்மளோட குணத்தை கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு. இதை நான் எதுக்கு சொல்லணும்? இதை சொல்லி நீங்கள் திருப்பி என்கிட்ட வருவீங்களா? நான் போனால் ஏதாவது பழசு கலசு கிளறி விட்டுருவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க. இப்படி தானே சார் சொல்லுவாங்க. பட் அதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் சார். ஒருத்தங்களை ஹேர்ட் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு இந்த கிரக காம்பினேஷன் இருக்குது. நமக்கு இந்த ஜாதகம் பார்க்கும்போதே குணாதிசயம் உண்மை தெரிஞ்சிடும் சார். ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் உங்கள் குணாதிசயம் அப்படி தான். 5ஆம் இடம் போதும். உங்களோட மைண்டு எந்த அளவுக்கு நீங்கள் என்கிட்ட பேச வரீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிப்பீங்க. என்னை போய் நீங்கள் போய் இது லூசுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா, தெரிஞ்சிடும். 5ஆம் இடம் போதும் சொல்கிறதுக்கு. இப்போ தெரிஞ்சிடும்.
தெரிஞ்சதை வச்சு சார் நான் சொன்ன உங்களுக்கு மண்டையிலே ஏறாதே சார், வேஸ்ட்டே நீங்கள். சரி காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லவா சார் முடியும்? முடியாது. இப்போ வந்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், பிஹேவியர் மேட்டர்ஸ். எஸ். சார் யாராக இருந்தாலும் வந்தவங்கள நம்ம பிஹேவ் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். அது எடுத்து அவங்க ஒருத்தவங்க பேசுறது, மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் வசந்தனையாவும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. எங்கள் பெரியப்பாவும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணி சொன்னது கிடையாது. ஏன்னா நான் எங்கள் பெரியப்பா நான் பார்த்துருக்கேன்ல, வசந்தனையா நான் பார்த்ததில்ல. பட் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு சொல்லுவாங்கல்ல சார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆர்வம் இருந்தது அப்போ, இப்போவும் இருக்குது. பட் அவங்களாம் சொல்லும் போது அவர் கோவமே பட மாட்டாங்க, அவ்வளோ சாஃப்ட் நேச்சரு. இப்போ இருக்கும்போது அவர் வழியில் நம்ம வரோம், இவங்க 2 பேர் வழியில் நம்ம வரோம். இப்போ நம்ம எடுத்தவங்க ஒருத்தவொன்று மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி, அது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசின ஆளுக்கும் நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. அவங்க கூட நம்ம சண்டை போட்டு வெளியே போங்கன்னு சொல்கிற அந்த மாதிரி மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. அப்போ நம்ம அது பாஸாக சொல்லி, ஒரு பாஸாங்க ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் வர்றவங்கள நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது சார். அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குமே தவிர, நடக்கிறது நடக்காதுங்கலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி வச்சுக்கிறோம், அம்மா அப்பா எப்படி வச்சுக்கிறோம், ஒய்ஃபை நம்ம எப்படி நடத்துகிறோம், இது எல்லாமே இருக்குல்ல சார். அப்போது தெய்வத்திட்ட போனால் எப்படி சார்? கரெக்ட். எப்படி சார் கொடுக்கும்?